ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போது 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். நல்ல கறியை பார்த்து வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அப்போ தான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 300 கிராம் வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கிறேன், ஒரு 7 பச்சை மிளகா கீரி வச்சுக்கிறேன், ஒரு 8 தக்காளி அரைஞ்சி வச்சுக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு தேவையான அளவுக்கு, கொத்தமல்லி புதினா கிள்ளி வச்சிருக்கிறேன், சோம்பு கசகசை போட்டிருக்கிறேன், பட்டை ஏலக்காய் லவங்கம் அன்னாச்சிப்பூ எடுத்து வச்சுக்கிறேன், தயிர் 1 கப்பு, எலுமிச்சை சாறு 1 பழம், பிரியாணி மசாலா சக்தி இது சேர்த்துருக்கிறேன், வெறுமிளகாத்தூள் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். சட்டி நல்லா காஞ்சிருக்குது. எண்ணெய் தேவையான அளவு நான் கோல்டு வினர் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா காஞ்சிருக்குது. மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாகட்டும். ஒரு கலரி விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம் வேக வைக்கிறதுக்கு. இதில் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கல் உப்பு. நல்லா கலரி விட்டுக்குங்க. ஒன் கேஜி எடுத்துருக்கேன் பாஸ்மதி அரிசி. 2 வாட்டி கழுவி ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கால் அவர் ஊறட்டும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி லைட்டாக ஒரு சுத்து வதங்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேருங்க. இன்னும் டேஸ்டாக இருக்கும். இந்த வாசனை ஸ்மெல் அழகாக இருக்கும். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் 1 kgக்கு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி இருக்குது. இந்த டைமில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. நான் ஒரு கட்டு சேர்த்துருக்கிறேன். புதினா 1 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு. நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. தயிர் ஊற்றிக்கலாம். 1 கப்பு. சக்தி பிரியாணி மசாலா, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லா கலரிக்குங்க. நல்லா வாசனை அப்படி மூக்க தொலைக்குது. வாசனை அவ்வளோ அருமையான வாசனை. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கு. ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. திறந்து பார்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசியணும். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி கலரில் இருக்கணும் பிரியாணி. மட்டன் பிரியாணினா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. எலுமிச்சை சாறு 1 பழம் எடுத்துக்கிறோம்ல, அதை ஊற்றிக்கலாம். கறி மட்டன் வந்து 1 கிலோ வேக வச்சோம்ல, 3 விசில் வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ அதை எடுத்துக்கலாம். மட்டனை நல்லா வெந்துட்டு இருக்கும். விசில் தரக்கும்போது இந்த மாதிரி தரங்க. ஒரு ஏதாவது லாங் கத்தி இல்லை ஏதாவது ஒரு குச்சி இல்லை ஏதாவது கரண்டி வச்சு இது பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு சேஃப்டி.
சேஃப்டியும் முக்கியம்ல நமக்கு. நல்ல கறி வெந்திருக்கு பாருங்க. 3 விசில் வச்சு எடுத்துருக்குறோம். இதை தண்ணி தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லி எலும்போடு பார்த்து வாங்குங்க. கறி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த பதத்துக்கு வெந்தால் போதும் பிரியாணிக்கு. நல்லா கொஞ்சம் கலரி விட்டு நல்லா மையாயிருக்கு. கறி சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்க 3 விசில் வச்ச கறியை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கறி வேக வச்சோல்ல, மொத்தம் மூணு ஊற்றணும். இதில் அளவுக்கு நான் வந்து இந்த கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். அளவு எடுத்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதேமாரி அரிசி அளவு எடுத்த இதுவே 1 கப்பு எடுக்கிறீங்கன்னா அரிசி, அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். 2 கப்பு எடுக்கிறீங்கன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் வந்து இதில் 1 கப்பு ஒரு அரை எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து 3 ஊற்றணும். இதில் 1 ஊற்றிட்டேன். இன்னும் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அளவு முக்கியம் பிரியாணிக்கு. நம்ம செய்கிறப்போ அளவு பார்த்துக்கங்க. இப்போ இது கொஞ்சம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் கிரேவியில் நல்லா கறி நல்லா உப்பு ஒட்டும். அந்த காரம் உப்பு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி திறந்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அந்த கறி வந்து இந்த மசாலாலேயே கொஞ்சம் ஒட்டணும். ஒட்டினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தண்ணி ஊற்றணும்ல, அந்த வேக வச்ச தண்ணி. இப்போ இன்னொன்று ஊற்றிக்கலாம். இன்னொரு அளவு 3வது தண்ணி நல்லா கலரி விட்டு உப்பு காரம் பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்ச உடனே தான் அரிசி போடணும். நம்ம இது கொதிக்கிறப்ப கொஞ்சம் நெய், ஜிஆர்டி நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது அதில். ஒரு 3 ஸ்பூன் வரும். அப்படியோ இந்த மாதிரி கொதிக்கணும். ஏன்னா கறி நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ நல்லா மசாலா அதில் உக்காந்துட்டு இருக்கோம் கறியில். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி கழுவி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி போட்டாச்சு. நல்லா கலரி விட்டு இந்த தண்ணி நல்லா வற்றணும். இந்த அரிசியில் வற்றனோடனே நம்ம டம்மு போட்டுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். திறந்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 வாட்டி கலரி விட்டுக்குங்க. இடையில 2 வாட்டி கலரி விடுங்க. இந்த மாதிரி தண்ணி வற்றணும். பாருங்க தண்ணி நல்லா வத்தி இருக்குது பாருங்க. இப்பதான் நம்ம டம் போடணும். டம் போடுற ஸ்டேஜ் இதான். ஓகேங்களா? பாருங்க எப்படி தண்ணி வத்தி இருக்குது பாருங்க. டம் போடுற ஸ்டேஜ் தான். இப்போ நம்ம டம் போட்டுக்கலாம். டம் போட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் பார்த்துங்க. ஒரு 10 நிமிஷம். ஓகே பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. நான் டம் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுக்குன்னு தவா. இந்த தவா நல்லா வெயிட்டா இருக்கும். நான் இதுக்குன்னு வாங்கினேன். இது பழைய தவா தான். இதுக்குன்னு நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தோசைக்கல், ஏதாவது பழைய வேஸ்ட் தோசைக்கல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா பற்ற வச்சு அனல் வந்தோடனே நம்ம வந்து அதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்தோன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. ஓகே. டம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மேலே வெயிட் வைக்கிறேன். இந்த மாதிரி வெயிட் வைங்க, ரொம்ப நல்லது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். டம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்மை இறக்கிக்கலாம். எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக பாருங்க. அருமையான சுட சுட
மட்டன் பிரியாணி பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. எப்பவுமே வந்து ஸ்டவ்வு கிட்ட நின்று சமைக்கிறப்போ கொஞ்சம் லவ்வோடு சமைங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். இந்த வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக வந்திருக்கு மட்டன் பிரியாணி. பாருங்கள் நல்லி எலும்போட எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வெங்காய பச்சடி மட்டன் பிரியாணி. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். ஸ்டவ்வோடு சமைக்கிறப்போ கொஞ்சம் லவ்வோடு சமைங்க. பாய்.